ஹலோ மக்களே! வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் விளாக். ஃபார்ம்லேண்ட் டூர் தான் பார்க்க போறீங்க. இதில வந்து ஃபுல்லா நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் நெறைய ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க சிட்டிலருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஈவினிங் 3:30 டூ 7 நான் என்னலாம் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேடி லேண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். இதில கொஞ்சமா எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு. அதில வந்து எங்க அம்மா இந்த வருஷம் நெல் போட்டிருந்தாங்க. அத பார்க்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம். அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேற டைப் ஆஃப் லேண்ட் அங்க போறோம். அது வந்து பிளாக் சாயில். ஸோ இது பக்கத்துல வராது. அத கிராஸ் பண்ணி போறது தான் இந்த தண்ணி போற இடம். இது வந்து இந்த வாய்க்கால் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு. இதுலயும் எனக்கு நெறைய மெமரீஸ் இருக்கு. இதுல வந்து மழை டைம்ல நெறைய தண்ணி போகும். தலைக்கு மேல தண்ணி போகும். அப்பலாம் வந்து ரன்னிங் வாட்டர்ல குளிச்சிட்டுருப்போம். பட் ஒன்ஸ் அந்த மழை சீசன் போயிடுச்சுன்னா, இந்த வாட்டர் ரொம்ப அழுக்காயிடும். அதுக்கப்புறம் இத யூஸே பண்ண மாட்டோம். அதெல்லாம் என் பையன்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டே நடந்து போயிருந்தேன். என்னோட பசங்க, அக்கா பசங்க நாங்க எல்லாருமே வந்து போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, புதுசா கட்டியிருக்க ஒரு டேம். ரீசென்ட்டானா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதோட அகலம்லாம் கம்மியா இருந்துச்சு. ஃபுல்லா கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி சைட்ல வந்து ஒரு தடுப்பு மாதிரி கட்டிட்டாங்க. ஒரு ரோடு மாதிரி ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப தான் வரேன். இதில நெறைய ஃபிஷ் இருக்கும். நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தெரியுதான்னு தெரியல. பாருங்க. இது எல்லாமே என்னோட பையனுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போனேன். அவனுக்கு வந்து சிட்டில வளர்றதுனால, இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரீஸ்லாம் கேட்க பிடிக்கும். எங்க எப்ப கூப்பிட்டாலும் கால் வலிக்குது, வெயிலா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டான். வந்துருவான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்றது அதெல்லாம். எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட மெமரீஸ் ஷேர் பண்ணிக்கிறது. நாங்க வந்து த்ரூ அவுட் த இயர் இத வந்து செரிஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து பாருங்க ஒரு 4:30 அப்படி இருக்கும் டைம் இப்போ. ஏன்னா நாங்க அந்த பேடி லேண்டெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்கு 4:30 ஆயிடுச்சு. இதுதான் அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலும் இந்த கருவேல மரம் வந்து இருந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குருவி கூடு இருக்கும். முன்னாடி நான் குருவி கூடுலாம் மரத்தில தான் பார்ப்பேன். பெரும்பாலும் பனை மரத்தில தான் குருவி கூடு கட்டியிருக்கும். பட் இப்ப என்னன்னே தெரியல. அந்த பனை மரத்துலலாம் பார்க்க முடியல. பட் இந்த இடத்துல வந்து குருவி கூடா இருந்துச்சு. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர சூதிங்கா இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் கேப்சர் பண்ணியிருக்கேன். நேச்சர் பேர்டோட சவுண்டு. அந்த ஈவினிங் 4:30, 4:45க்கு அவங்கலாம் வீட்டுக்கு வர டைம் போல. பயங்கர சவுண்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அத கேட்கறதுக்கே. இதுதான் வந்து ஒரு தெரப்பி. நேச்சர் தெரப்பின்னு சொல்லலாம். தென் அத பார்த்துட்டு, இப்ப நம்மளோட மெயின் ஃபார்ம்லேண்டுக்கு வந்து நாங்க நடந்துட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தோட்டப்பயிர். ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் அது பெருசாயிடும். பெருசானதுக்கப்புறம் அத வந்து பயிர் எடுத்து அறுவடை பண்ணிருவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு மெயின் ஃபார்ம்லேண்டுக்கு வந்திருக்கோம். இது இப்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணல. அதனால அங்கங்க புல்லு, செடியெல்லாம் மொளஞ்சிருக்கு. இது வந்து என்னோட அப்பா கிரியேட் பண்ண ஒரு சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். என்னோட அப்பா இப்ப இல்ல. பட் அதுக்கப்புறம் எங்களால அத மெயின்டெயின் பண்ண முடியல. அதனால இன்னும் மெயின்டெயின் பண்ண முடியாமயே அப்படியே இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த சிட்டி லைஃப்லேருந்து நான் ரிட்டயர்ட் ஆகி வரும்போது, கண்டிப்பா இந்த இடத்த வந்து எங்க அப்பா வச்சிருந்த மாரி வச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இத மெயின்டெயின் பண்ணல, கிளீன் பண்ணாலும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். நாங்களும் வந்து எல்லாம் லைஃப்ல, ஒர்க்ல அப்படின்னு பிஸி ஆயிட்டோம். நெறைய வந்து இங்கேயே இருந்து பார்த்துக்கணும். அப்பதான் வந்து இத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியும். இப்போதைக்கு வருவோம். அ ஏதாவது மரம் இருக்கும். அதில இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம். அந்த மாரி போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரத்தில நெறைய மெமரீஸ் இருக்கு. இதெல்லாம் வைக்கும்போது எனக்கு ஒரு 6, 7 வயசு இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் வைக்கும்போது, அதில இந்த குழியெல்லாம் தோண்டி எடுத்து வச்சோம். பட் இப்போ அவங்கலாம் வந்து பயங்கரமா வளர்ந்து போய் நிக்கிறாங்க. எனக்கு இப்போ வந்து 33 வயசு ஆகுது. என்னோட 6, 7 வயசுனா பார்த்துக்கோங்க, இந்த தென்னை மரத்துக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னு. இந்த மாமரம் வந்து நான் பிறந்ததுலருந்து இதே மாரி இருக்கு. பட் ரீசென்ட்டா காயே இதில காய்க்கல. ஏன்னா நம்ம ப்ராப்பரா மெயின்டெயினும் பண்ணல. ஒரு 10 வருஷம் கிட்ட வந்து காயே காய்க்கல. இந்த வருஷம் கொஞ்சம் மாங்காய் காய்ச்சிருக்கு. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா, புளிக்கவே புளிக்காது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதோ இந்த வருஷம் எனக்கு லக்கு. நான் வந்ததும் எனக்கு மாங்காலாம் கிடைச்சுச்சு. நாங்க இந்த மாமரத்துக்கு அடியில தான் சமைப்போம். என்னோட ஓல்டு விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில நெறைய மரம் இருக்கும். இந்த வாய்க்கால் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அதெல்லாம் வந்து வழியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரத்த வெட்டுனதுமே இந்த ஒரு ஃபார்ம்லேண்டுக்கான அந்த ஒரு லுக்கே போயிடுச்சு. ஏன்னா,
அப்போ வந்து வேற மாரி இருந்திருக்கும். என்னோட ஓல்டு வீடியோஸ்ல இருக்கும். நீங்க பார்க்கணும்னு நெனச்சா போய் பாருங்க. அப்ப வந்து இந்த இடமே வேற மாரி இருந்திருக்கும். நான் ஒரு பிரியாணி பண்ணி போட்டிருப்பேன். இது பக்கத்துல தான் அந்த பிரியாணி எல்லாம் வந்து பண்ணோம். இளநீ இருக்கான்னு தேடினோம். இளநீ இல்ல, தேங்கா தான் இருந்துச்சு. எங்க தம்பி ஏறி வந்து இளநீ பறிக்கிறான். தம்பினா அக்கா பையன். இவனுக்கு மட்டும் தான் எங்க ஹோல் ஃபேமிலிலயே மரம் ஏற தெரியும். எந்த மரம் இருந்தாலும் செல்ஃப் பிராக்டிஸ்லயே வந்து ஏறிடுவான், கத்துக்கிட்டான். அதிலிருந்து கொஞ்சம் இளநீயெல்லாம் பறிச்சு போட்டோம். இங்க வந்து குரங்கு நெறையா இருக்கும். அதனால எங்களுக்கு இளநீயும் கிடைக்காது, மாங்காவும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இந்த வருஷம் வந்து ஏதோ அவங்கலாம் தயவு பண்ணி எனக்காக விட்டு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு எல்லாம் சாப்பிட கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் நாங்க நொங்கும் சாப்பிட்டோம். இங்க இதுல ஒரு பனைமரம் இருக்கும். என்னதான் கடையில நம்ம வாங்கி சாப்பிட்டாலும், அப்படி மரத்துலருந்து வெட்டி, அங்கேயே வந்து ஒரு 10 நொங்க உறிஞ்சி சாப்பிடுறதோட சுகமே வந்து தனி. இது இன்னொரு ஃபார்ம் லேண்ட். இதுக்கு வந்து வேலி போடுறதுக்காக மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். என்னோட குட்டி பொண்ணும் வந்து நடந்துட்டுருந்தாங்க எல்லாத்துலயும். அவங்களையும் பழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் போட்டு நடக்க விட்டுட்டோம், நார்மலான லேண்ட்ல. இது பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ இருக்க வேப்பமரம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சைல்ட்ஹுட் மெமரி. ஏன்னா, நம்ம இந்த ஃபார்ம் லேண்டுக்குன்னு வந்தோம்னாவே, இந்த வேப்பம்பூ வாசனையும், இந்த வேப்ப மரத்தோட காத்தும் வந்து ஒரு ஸ்பெஷல். அதையும் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். சன்செட் இப்போ மணி வந்து ஒரு 5:45 அப்படி இருக்கும். சன்செட் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டுருந்தேன். சுத்தி பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல. யாருமே இல்லாத இடத்துல வந்து ஒரு சன்செட். ஜென்ரலா இந்த சன்செட் பார்க்கணும், சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா சிட்டிலருந்து எங்கேயாவது போவோம். நாங்க பெங்களூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் அந்த மாரி எங்கேயாவது போய் தான் இது வந்து ஸ்பெஷலா பார்க்க முடியும். பட் இது வந்து இங்கேருந்தே நாங்க வந்து கேப்சர் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் அந்த வேப்பமரம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்ல, அதோட ஃபுல் வியூ பாருங்க. மரம் ஃபுல்லா ஒரே வேப்பம் பூவா இருக்கு. இந்த நியூ இயருக்கும் இந்த வேப்பம் பூக்கும் பயங்கர காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொன்னு சாப்பிட கிடைச்சுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஏதோ எனக்கு லக். அதனால நான் சைல்ட்ஹுட்ல பார்த்த எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல எனக்கு கிடைச்சுச்சு. இது வந்து ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க. பிளாக் கலர்ல இருக்கும். இதுவும் இந்த சம்மர் டைம்ல தான் வந்து வரும். நாங்க சம்மர் டைம்ல வந்தோம்னா, ஏதாவது இந்த மாரி கிடைச்சிட்டே இருக்கும். சாப்பிடாம நான் போவே மாட்டேன். சாப்பிடறதுக்காகவே நான் வருவேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷா மரத்திலேயே இருக்கிறது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வச்சு பழுக்க வச்சாலும் பிளாக்கா இருக்கும். பட் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. இது எல்லாமே கருவேப்பிலை செடி தானா முளைஞ்சது. இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து ஊர்ல அவ்ளோ விலை குடுத்து நான் வாங்குவேன். எனக்கு வாங்கவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து அப்படியே சும்மா பறிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இங்க சிட்டில வந்து காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்பவே ஒரு 6:45 ஆயிடுச்சு. நிலாவே வந்துருச்சு. சன்செட், நிலா எல்லாத்தையுமே வந்து நான் இதில கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. எல்லாத்தையும் எடுத்துட்டு லாஸ்ட்டா பறிச்சு போட்ட தேங்காவையும் எடுத்துட்டு, நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 6:45, 7 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியா ஒரு ஃபேமிலி டைமா இருந்துச்சு. ஓவராலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்